ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில பார்த்தீங்கன்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. அது பார்த்தீங்கன்னா 16, 11, 20 2025 அந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் டீட்டெயில்லாம் டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஈஸியா நீங்க கிராக் பண்ணலாம். அதெல்லாம் இதுக்கான கொஸ்டின் பேங்க்ஸ்லாம் நானே சிலபஸ் வைஸ் நான் ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எப்படி நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐடிஐ லெவல் ஸ்டாண்டர்ட் என்னும்போது கண்டிப்பா ரொம்ப இன் டெப்த்தா நீங்க ரொம்ப டெக்னிக்கலா இருக்கணும். இன்ஜினியரிங் லெவல்ல ரொம்ப ஈஸி கேட்க மாட்டாங்க. ரொம்பவே ஈஸியான தியரி ரிலேட்டடான பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஎன்இபில டிஏக்கான கொஸ்டின்லயே பார்த்தீங்கன்னா ட்விஸ்டடா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க. பட் ஆனா கொஞ்சம் டீப்பாவும் இருக்கு. அது டெக்னிக்கல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ன்றதால கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்காங்க. பட் இந்த வயர்மேன் அண்ட் எலக்ட்ரிஷியன்னும்போது அந்த சிலபஸ் பார்த்தாவே உங்களுக்கே புரியும். ஒரு பேசிக் லெவல் ஆஃப் நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்தாலே இந்த போஸ்டிங் ஈஸியா கிராக் பண்ணலாம். அதேபோல ஜெனரல் ஸ்டடீஸ் நீங்க நார்மலா இப்போ யூடியூப் சேனல்ஸ்லாம் நெறைய போஸ்ட் பண்றாங்க. அதையும் படிங்க. அதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதையும் நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். அதுல பார்த்தீங்கன்னா பேசிக்கா 100 கொஸ்டின்ஸ் தமிழ்ல இருக்கும். அதையும் நீங்க ஓவர்வியூவா பாருங்க. அதுல ஸ்கோர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது ஒரு சின்ன பாசிங் மார்க்ஸ் மட்டும் தான் அது. அது இல்லாம ஜெனரல் ஸ்டடீஸும் நீங்க பண்ற டெக்னிக்கல் ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் அண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். அது இல்லாம இதோட கொஸ்டின் ரொம்ப ஐடி லெவல் எலக்ட்ரிஷியன்னும்போது வயர்மேன்னும்போது ரொம்ப டீப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நெறைய பேர் பயந்துட்டு நெறைய பேர் அப்ளை பண்ணாம இருப்பேன். கண்டிப்பா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க. வயர்மேன் அண்ட் எலக்ட்ரிஷியன். அப்புறம் ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நீங்க கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி படிங்க. அ இயர்லியா அப்ளை பண்ணுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போஸ்ட் பண்றேன். எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஈஸியா கிராக் பண்ணலாம். இதோட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் டெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 வேக்கன்சி கிட்ட அதிகமாவே தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால ஈஸியா கிராக் பண்ணலாம். இந்த வீடியோ ஐடிஐ அண்ட் எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய யூடியூப் சேனல்ஸ் ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டாங்க. அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் போய் பார்த்துட்டு, அவங்க எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அதேபோல ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் நீங்க நெறைய யூடியூப் சேனல்லாம் இருக்கு. அது நீங்க ஜெனரலா போய் பாருங்க. பட் டெக்னிக்கல் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் டெக்னிக்கல்ல தான் உங்களுடைய ஸ்கோப்பே இருக்கணும். ஓகேங்களா? அதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க உள்ள போயிடலாம். இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன். அதேபோல உங்களுக்கு யாராச்சும் ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல இன்ட்ரஸ்டட்ன்னு டைப் பண்ணுங்க. நான் அதுக்கு ஏத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் பிரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க் யூ.